என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன். பெரிய பர்வதம் சமபூமி ஆகும். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எந்த பர்வதத்தையும் குறித்து கலங்காதீங்க. அவைகள் மலை போல நிற்கலாம், கோலியாத்தை போல நிற்கலாம். தேவன் அதை சமபூமியாக மாற்ற வல்லவர். ஆவிக்குரிய யுத்தத்தை மறந்துடாதீங்க. நேற்று சொன்னதுனா பிரியமானவர்களே, இந்த சீரீஸை நீங்கள் திரும்ப கேளுங்க, உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு அனுப்பி வைங்க. தேவன் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பர்வதங்களை நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பலனையும் கிருபைகளையும் தருவாராக. சகரியா 4:7, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். நீ யாரு அப்படின்னு அந்த பர்வதத்தை மதிக்காமல் கேட்கிற கேள்வி. சில நாட்களுக்கு முன்பாக அந்த வசனத்தை நான் சொன்னேன். அநேகர் சொன்னாங்க, கர்த்தர் எங்களோடு பேசினார், மதிக்காதீர்கள், அந்த பர்வதத்தை மதிக்காதீர்கள். நிறைய நேரத்தில் பர்வதத்தை ரொம்ப மதிக்கிறோம்ல, அதனால் ஆவிக்குரிய யுத்தத்தை நாம் செய்ய ஆரம்பிப்போம். இன்னைக்கு இன்னொரு காரியத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். பெரிய பர்வதம் சமபூமியாக என்ன செய்ய வேண்டும்? 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 20-21ஆம் வசனத்தை நான் படிக்கிறேன். 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்திரத்திற்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே, எருசலேமின் குடிகளை கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள், அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றான். பின்பு அவன் ஜனத்தோடே ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய், கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். கர்த்தரை துதிக்க பாடகரை நிறுத்தினான். யோசபாத்துக்கு முன்னால பெரிய பர்வதம் நிற்கிறது. இது சாதாரணமானது அல்ல. ஒருவேளை அந்த பர்வதம் ஒரு 3 மலைகளைப் போல நிற்குது. நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அம்மோனியர், மோவாபியர், சேயீர் மலை தேசத்தார் 3 பேரும் பெரிய பர்வதத்தை போல நிற்கிறாங்க. யோசபாத்துக்கு தெரியும், இவங்க கூட மோதுறதுக்கு எனக்கு பலன் இல்லை, என்னால் முடியாது, யுத்தம் கர்த்தருடையது. அப்போ நம்ம தேவனுடைய சமூகத்தில் எப்போதும் நம்ம மறைஞ்சிக்கிட்டா நல்லது. ஆண்டவர் அந்த ஆவிக்குரிய யுத்தத்தை யோசபாத்தும் செய்கிறார். யோசித்து பாருங்களேன், நீங்கள் எப்போ யுத்தத்தை முன்னால் நின்று நடத்தாமல் நீங்கள் ஆவிக்குரிய யுத்தமாக அதை மாற்றுவீர்களோ, அப்போ துதிப்பீங்க, ஜெபிப்பீங்க, அவரோடு உறவாடுவீங்க, உபவாசம் இருப்பீங்க. பிரச்சனைக்காக கர்த்தரை முன்னிலைப்படுத்தி நீங்கள் அதை ஆகாயத்தில் வைத்து சந்திக்கணும். அதுதான் நேற்று தினத்தில் சொன்னேன் இல்லையா? அதை ஆவிக்குரிய யுத்தமாய் செய்ய தேவன் உங்களுக்கு அந்த கிருபையை தருவாராக. யோசபாத் ஒரு விதத்தில் அதை ஆவிக்குரிய யுத்தமாய் மாற்றினார். ஏன்னா, இந்த 3 கூட்டத்தாருக்கு முன்பாக ஒரு ராங் அலைன்ஸுக்கு முன்னால இவர் இங்கே பாடி துதிக்கிறதற்கு பாடகரை ஏற்படுத்தினான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் இன்றைக்கு சொல்கிறேன், பெரிய பர்வதத்தை கண்டு சோர்ந்து போவதற்கு பதிலாக துதிக்க ஆரம்பிப்போம். பிரதர், இது சாத்தியமா? நிறைய நேரம் நம்ம யோசிக்கிறோம்ல, இது சாத்தியமா? பார்க்க சாத்தியம் இல்லாததை போல இருக்கலாம், ஆனால் தேவன் உங்களுக்கு அந்த கிருபையை தருவாராக. தேவன் உங்களுக்கு அனுக்கிரகம் தருவாராக. துதிங்க. துதிக்கும் போது கொஞ்ச நேரம் கஷ்டமா இருக்கும், துதிங்க. கொஞ்ச நேரம் உங்களுக்கு பிரச்சனையை கண்டு அழ வரலாம், பிரச்சனையை கண்டு சோர்ந்து போகலாம். இவ்வளோ ஆண்டவருக்காக நின்று ஏன் எனக்கு இந்த பிரச்சனைன்னு, ஆனால் அதை தாண்டி துதியுங்கள். பெரிய பர்வதம் சமபூமியாகும். யோசித்து பார்த்தீங்களா? அந்த 3 பெருங்கூட்டம், அவங்க 3 பேருமே ஒருத்தரோட ஒருத்தர் குழப்பம் உண்டாகி அவங்க ஒருத்தரோட ஒருத்தர் வெட்டி மாண்டு போய் யோசபாத்துக்கு யுத்தமே பண்ணாமல் ஒரு வெற்றியை கர்த்தர் கொடுத்தார். கர்த்தர் யோசபாத்துக்கு முன்னால் இந்த பெரிய பர்வதத்தை சமபூமியாக மாற்றினார். இந்த வார்த்தையை கேட்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பெரிய பர்வதத்தை சமபூமியாக்க தேவன் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறது துதியுங்கள். தாவீது ரொம்ப அழகா சொல்றார். 42ஆம் சங்கீதத்தில் அவருடைய அனுபவத்தை பார்த்தீங்கன்னா, அவருடைய பிரச்சனை பெரிய பர்வதம் தான், பெரிய போராட்டம் தான். ஆனால் பர்வதம், போராட்டம், பிரச்சனை நேரத்தில் தாவீதுடைய அறிக்கை என்ன தெரியுமா? 5வது வசனம் பாருங்களேன். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். எப்போ கலக்கம், சோர்வு, எனக்குள்ளே என்ன பண்ண போறேன்னு தெரியலே அப்படின்னு திக்குமுக்காடுகிற நேரத்தில் அவர் சொல்றாரு, நான் இன்னும் துதிப்பேன், நான் இன்னும் துதிப்பேன். 42:5 சொல்றாரு, 42:11 சொல்றாரு, 43:5 சொல்றாரு, திரும்ப திரும்ப சொல்றாரு, நான் இன்னும் துதிப்பேன், இன்னும் துதிப்பேன். மழையினுடைய அளவு பெருசா இருக்குதே, இன்னும் துதிப்பேன். பெரும் கூட்டம் வருகிறார்களே, இன்னும் துதிப்பேன், இன்னும் துதிப்பேன். துதிக்க பழகினவர்கள் ஒரு நாளும் அந்த பெரிய பர்வதத்தை கண்டு அவர்கள் மலைத்து போக மாட்டார்கள். மாறாக அதை சமபூமியாக்க அவர்களுக்கு ஒரு ஆயுதம் உண்டு, அதுதான் துதி. துதிப்போம், ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பவுலும் சீலாவும் பெரிய பிரச்சனை, ஆனால் அந்த தொழுமரத்தில் கட்டப்பட்டிருந்த நேரத்திலும் அவர்கள் துதித்தார்கள். துதிக்க கற்றுக்கொண்ட யாரையும் கர்த்தர் அவர்களுக்கு முன்பாக இருக்கிற பர்வதத்தை அது சமபூமியாக மாற்றவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார்.
யோசுவா 6ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தில் பெரிய கோட்டைக்கு முன்பாக பாருங்க, அவங்க ஆர்ப்பரிக்கிறாங்க, எக்காலம் ஊதி ஆர்ப்பரிக்கிறாங்க. இவங்களுக்கு தெரியும் கோட்டையோட மோத முடியுமா, அவ்வளோ பெரிய கோட்டையின் மதில் சுவரை எவ்வளோ நாள் இடிக்க முடியும், எத்தனை பேர் இடிக்க முடியும், யாரால இடிக்க முடியும், வாய்ப்பே கிடையாது. ஆனா யோசுவா 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். ஐயோன்னு அலறல, மாறாக ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோட முழங்குகையில், முறுமுறுக்கல, முழங்கினார்கள். யோசித்து பார்த்தீங்களா? இங்க பாருங்களேன், இவர்கள் அங்க ஆர்ப்பரிக்கிறாங்க, முறுமுறுக்கல, முழங்குகிறார்கள். அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்து. பிரியமானவர்களே, இதுதான் ரகசியம். துதிங்க, அலங்கம் இடிந்து விழும். தேவன் அந்த பெரிய பர்வதத்தை சம பூமியாக மாற்றுவார். இடிக்கல, அதுவே இடிஞ்சிச்சு. இவங்க போய் மோதி பார்க்கல, ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே, ஆளாளுக்கு கொஞ்சம் கையை வச்சு தள்ளி பார்ப்போமே, இல்லை, ஆர்ப்பரித்தார்கள். அலங்கம் இடிந்து விழுந்தது. பிரியமானவர்களே, பெரிய பர்வதம் சமபூமியாக மாற தேவன் இன்னைக்கு நம்மளை துதிக்க சொல்கிறார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் சொன்னார் தானே. துதிக்கணுமே, நல்லா துதிப்போமா, ஆண்டவர் அதிகமா ஸ்தோத்தரிப்போமா. 43ஆம் அதிகாரம் ஏசாயா 21 அதுதான் சொல்லுது. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். சொல்லிக்கிட்டே இருப்போம், துதிச்சுக்கிட்டே இருப்போம். இன்னைக்கும் எல்லாரும் கேட்குற மாதிரி துதிங்க, ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பர்வதத்துக்கு முன்னால நீ துதிக்கிறியே அப்படின்னா நீங்க சொல்லுங்க, நான் துதிச்சுக்கிட்டே இருப்பேன், பர்வதம் ஒரு நாள் இடிந்து விழும். அது என்னைக்குன்னு தெரியாது, இன்னைக்கா இருக்கலாம். இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளையே, ரொம்ப வருஷமா நான் மோதி பார்த்துட்டேன், முடியலன்னு சொல்றீங்களா? ஆண்டவரே, இந்த பர்வதத்துக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. உங்க ஆர்ப்பரிப்பு, உங்க துதி சத்தம் அந்த பர்வதத்தின் அஸ்திபாரங்களை அசைக்கும். அதுதான் பவுல் சீலா இருந்த ஜெயில அஸ்திபாரங்கள் அசைந்ததில்லை, அதிர்ந்ததில்லை. அதை கர்த்தர் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில செய்வார். இன்னைக்கு ஏசாயா 43:21 குறித்து கொள்ளுங்கள். இதுதான் நம்முடைய மனப்பாட வசனம். ஏசாயா 43:21 ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, நாங்கள் பெரிய பர்வதத்தை பார்த்து நிறைய நேரம் முறுமுறுத்துறோம், அழுகிறோம். ஆனா ஆண்டவரே, நாங்கள் ஆர்ப்பரிக்கவும் முழங்கவும் எங்களுக்கு கிருபை தாரும். நாங்கள் பர்வதத்தை பார்த்து ஆண்டவரே இது ஏன் எங்க வாழ்க்கையில கேள்வி கேட்கறதுக்கு பதிலாக நாங்கள் உம்மை துதிக்கிறதற்கு ஏற்படுத்தப்பட்டவர்கள். எனவே பர்வதத்துக்கு முன்னாலேயும் துதிப்போம், பர்வதம் இடிந்தாலும் துதிப்போம், அது எழுந்தாலும் துதிப்போம். காரணம், எங்கள் தேவன் அதை பார்த்து கொள்வீர். யுத்தம் உம்முடையதப்பா. நாங்கள் துதிக்கிறதுல ரொம்ப கம்மியா இருக்கிறோம், துதிக்கிறதுல குறைவுபட்டு இருக்கிறோம். நாங்கள் ஸ்தோத்தரித்து கிருபையை பெருக்கிக் கொள்ள, துதித்தலோடு கூட ஆண்டவரே இந்த ஜெயத்தை சுதந்திரித்துக் கொள்ள எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து நீங்க மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, 1 இயர்ல பைபிள் படிச்சு முடிக்கிற காரியம் போன வருஷம் நான் செய்ய முடியல, நடுவில் விட்டுட்டேன்னா இந்த வருஷம் திரும்ப ஜாயின் பண்ணுங்க. உடனடியாக ஃபோன் பண்ணி நீங்கள் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ந்துட்டிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அதை படித்து முடிச்சோன்னே நீங்கள் போல் பண்ணுறதுக்கு ஒரு வசதி இருக்கிறது. உங்களை உற்சாகப்படுத்திக்கிட்டே இருப்போம். இந்த வருஷம் இந்த 2 பிள்ளைகளே, நான் இன்னொரு ஆசைப்படுறேன். எத்தனை பேர் இதுக்கு நீங்கள் சரின்னு சொல்கிறீங்களோ, காலையில் ஒரு தடவை சாயங்காலம் ஒரு தடவை படிக்கலாமா? இந்த வருஷம் 2 தடவை படிக்க பிளான் பண்ணுவோம். கர்த்தர் கிருபை தருவார். ஒரு தடவைக்கே ட்ரை பண்ணுறேன், முடியலையே பிரதர் அப்படின்றீங்களா? 2 முறை முயற்சி பண்ணுங்கள். கஷ்டன்றவங்க ஒரு தடவையாவது படிச்சிருங்க, நம்ம சேர்ந்து படிக்கலாம். ஆயுசு காலத்தில் நம்ம எப்படி ஒரு 100 தடவையாவது பைபிளை படித்து முடிக்க ஒரு தீர்மானம் எடுப்போம். கர்த்தர் உதவி செய்வார். இந்த மாதிரி ஆலய கட்டுமான பணிகளுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. கர்நாடகாலையும் வட இந்தியாவில் ஒரிசாவிலையும் 2 சர்ச்சஸ் கட்டி முடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். நீங்கள் ஏவப்பட்டால் அதற்கு கொடுத்து உதவலாம். விங்ஸ் ஆஃப் விக்டரிக்கு கூட மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறவர்கள் எனக்கு தேவை. கிட்டத்தட்ட எங்களுக்கு 500 பேர் தேவை. மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறவங்க. நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். நம்ம இணைந்து அவருடைய ராஜ்யத்தை கட்டுவோம். தேவநாம மகிமைக்காக. காட் பிளஸ் யூ. மீண்டும் நாளைக்கு சந்திக்கிறேன்.